Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நம்ம என்டர் பண்ற வேல்யூஸ் கூட லீடிங் ஜீரோஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அதுக்கான ஒரு 5 மெத்தட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all இங்க இருக்கக்கூடிய டேட்டால நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கு அண்ட் ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தட் அப்ளை பண்ணும்போது என்ன அவுட்புட் வருது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம்னா ஃபார்மேட் செல் ஆப்ஷன். ஜஸ்ட் நமக்கு தேவையான ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸை லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம்னா ஜெனரல் கேட்டகரியில் இருக்குது. ஸோ நாம் அதை கஸ்டம் கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணமோ அந்த ரேஞ்சோட ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சாம்பிளாக இருக்குது. ஸோ டைப்பில் வந்து ஜெனரல் இருக்கு இல்லையா, அதை நாம் எரேஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான லீடிங் ஜீரோஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, 2 ஜீரோ ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் நடக்கல. அதுக்கான காரணம் அங்கே டபுள் டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான லீடிங் ஜீரோஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு அங்கே 2 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 2 ஜீரோ வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் 4 ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 8 வேணும்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு தேவையானதை ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவனித்து பார்த்தீங்கன்னா வெறும் நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் லீடிங் ஜீரோஸ் ஆட் ஆகிருக்கே தவிர ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா லீடிங் ஜீரோஸ் ஆட் ஆகலை. ஸோ இது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு வேல்யூவை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா வேல்யூ. ஸோ வேல்யூ ஆர்குமெண்ட்டில் எந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த செல்லை ஆஸ் அ ரெஃபரன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்த கையோட ஃபார்மேட் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் நமக்கு தேவையான லீடிங் ஜீரோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில் பண்ணும்போது இங்கேயும் கவனித்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லீடிங் ஜீரோஸ் ஆட் ஆயிருக்கும். ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா லீடிங் ஜீரோஸ் ஆட் ஆயிருக்காது. அண்ட் தேர்ட் மெத்தட் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக செல்லோட ஃபார்மெட்டையே ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ரேஞ்ச் ஒரு காலமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் நம்பர் குரூப்பில் பார்த்தோம்னா டிஃபால்ட்டாக ஜெனரல் கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா உண்டு. ஜெனரல் ஃபார்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா உண்டு. ஜஸ்ட் நம்ம ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட் உண்டு. ஆஸ் அ டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான லீடிங் ஜீரோஸோட பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். ஸோ 0039 0052 அண்ட் 0048. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை செலக்ட் பண்ணி அந்த அலர்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் ஃபோர்த் மெத்தடில் பார்த்தோம்னா பங்க்சுவேஷன் மார்க் லைக் அப்பாஸ்ட்ரஃபி மார்க் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வேல்யூஸை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுங்கள், ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மார்க் கொடுத்து அண்ட் 00 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லீடிங் ஜீரோஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாஸ்ட்ரஃபியோடு நம்ம அந்த லீடிங் ஜீரோஸை தாராளமாக ஆட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ என்ன விஷயம்னா நமக்கு இந்த ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண முடியல இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு நீங்கள் எந்த விதமான ஃபார்மேட்டிங்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் டெக்ஸ்ட்டும் நம்பரும் சேர்ந்து தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இப்போ D52 அப்படிங்கிறது 00 D52. ஸோ உங்களுக்கு தேவையானது எந்த விதமான ஃபார்மேட்டிங் இல்லாமல் தாராளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். ஸோ 98F5 இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம போயிட்டு 0098F5. ஓகே, ஸோ ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸில் நீங்கள் எந்த விதமான ஃபார்மேட்டிங் எந்த விதமான ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே நீங்கள் டைப் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான லீடிங் ஜீரோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், சில நேரங்களில் நாம் லீடிங் ஜீரோஸ் ஆட் பண்ண வேண்டிய அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும் அண்ட் ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கலந்து தான் இருக்கும். மேபி நம்ம ஆட் பண்ணணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு மட்டும் போய் ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஃபார்மெட்டோ அப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸ்லாம் உட்காந்து தேடி போய் 00 நமக்கு தேவையான லீடிங் ஜீரோஸை ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் குவெரி அப்படிங்கிற இந்த ஸ்டெப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தேவையான டேட்டா ஒரு டேபிள் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேப்பில் போயிட்டு கெட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா குரூப்பில் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பவர் குவெரி எடிட்டரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் நமக்கு தேவையான ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலமோட டேட்டா டைப்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி இதோட டேட்டா டைப்பை டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணாமல் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரது உண்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லீடிங் ஜீரோஸ் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை டேட்டா டைப் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ண கையோட ஆட் காலம்குள்ளே போனோம்னா அங்கே ஜெனரல் கேட்டகரியில் கஸ்டம் காலமை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி கஸ்டம் காலமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நாம் இப்போ க்ரியேட் பண்ணுற அந்த நியூ காலமுக்கான நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு லீடிங் ஜீரோஸ்னு என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக நம்ம செலக்ட் பண்ண டேட்டா ரேஞ்சில் ஒரே ஒரு காலம் தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதனால தான் அவைலபிள் காலம் பவர் குவெரி அந்த காலமோட நேம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போது கஸ்டம் காலம்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா text டாட் பேட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ ஜஸ்ட் நம்ம பேட் ஸ்டார்ட் இல்லையா, ஓகே ரைட், டேப் கொடுத்துக்கலாம். அண்ட் பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துருவோம். அண்ட் எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்முலாவில் நமக்கு மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா டெக்ஸ்ட், அதாவது எந்த காலமில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வேல்யூஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும், பேடிங் பண்ணணுமோ அந்த குறிப்பிட்ட காலமை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு இந்த பவர் குவெரிங்கிற இந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அந்த காலமை டபுள் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கமா கொடுத்தோம்னா செகண்ட் ஆர்குமெண்ட் பாருங்கள், கவுண்ட் ஆஸ் நம்பர்னு இருக்கு இல்லையா, எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ கவனிச்சு பாருங்கள், இப்போ 68க்கு பின்னாடி 4 லீடிங் ஜீரோ வேணுங்கிற பட்சத்தில் அப்போ மொத்தம் 6 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 அப்படிங்கிற அந்த கவுண்ட் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இப்போவே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா, அந்த 68க்கு பின்னாடி 4 ஜீரோ வராது, அதுக்கு பதிலாக 4 ஸ்பேஸ் மட்டும்தான், எம்டியான ஸ்பேஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, என்ன விதமான கேரக்டர் வேணுங்கிறத தான் நம்ம 3வது ஆர்குமெண்ட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கமா கொடுத்தோம்னா டபுள் கோட் கொடுத்து நமக்கு தேவையான கேரக்டர் என்னது, 0 தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, நீங்கள் 0 கொடுக்கலன்னா அங்கே வெறும் ஸ்பேஸ் வரும், இங்கே 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 வரும். இல்லை இங்கே என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அது பார்த்தீங்கன்னா பின்னாடி வரது உண்டு, லீடிங்காக வரது உண்டு. ஸோ நமக்கு 0 தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஜஸ்ட் நம்ம ஃபைனலாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு நியூ காலமில் பார்த்தீங்கன்னா லீடிங் ஜீரோஸோட பார்த்தீங்கன்னா வரது உண்டு. அப்போது பவர் குவெரியில் இது மட்டும்தான் மெத்தடா ப்ரோனா அப்படிலாம் இல்லை, இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த வேலைக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும். ஸோ நாம் இதை லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காலம் நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது மட்டும்தான் தேவை. ஸோ ஹோம் டேப்பில் போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் டு, அண்ட் நமக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஆஸ் அ டேபிளாக தான் தேவை, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், அண்ட் இந்த காலம்லேயே நமக்கு வந்தாலே போதும். ஸோ பவர் குவெரி யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான வேல்யூஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேட்டாவில் போயிட்டு குவெரிஸ் அண்ட் கனெக்ஷன்ஸை லோட் பண்ணி தாராளமாக நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணாலே போதும். அப்போ உங்களுக்கு அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோஸோட வரது உண்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்த்த அந்த பவர் குவெரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் பவர் குவெரி வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.